எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயா அவசியத்தை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க நம்ம சைவ படையில் போட்டு வீட்டில் வச்சு வழிபடுற முறை தான். இப்போ நம்ம ஒரு சாத்தான் வழிபாடு மாதிரி, அதாவது குட்டி சாத்தான் வழிபாடு மாதிரி கொஞ்சம் உக்கரமாக நம்ம எடுக்கிறோன்னா நடுநிச பூஜை பண்ணி உக்கரமான படையை மந்திரம் சொல்லி படையில் போட்டு அசைவ படையில் போட்டு அப்படி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு ஃபுல்லாகவே சைவ பூஜை மூலியமாக கொண்டு போகிறது தான். வீட்டில் வச்சு தாராளமாக வழிபடலாம். நம்ம இதில் மெயினாக இப்போ நீங்கள் விஷ்ணு மாயா உபாசனை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மெயினாக அந்த உபாசனை உங்களுக்கு சித்தி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது கனவுலையோ கனவுல காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி உங்களுக்கு தெரியப்படுத்துவார். மற்றபடி நேரடி தரிசனங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுடைய எப்படி சொல்லலாம், நீங்கள் பண்ணுற பூஜையை அவர் ரொம்ப முழுமையாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா நேரடி தரிசனம் கிடைக்கக்கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் மெயினாக அவர் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். கனவு மூலியமாகவோ மற்ற விஷயங்கள் மூலியமாகவோ உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் விஷ்ணு மாயா பூஜை நீங்கள் எடுக்கிட்டீங்கன்னா இது மெயினாக இந்த சித்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கெட்ட விஷயங்களை யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மாந்திரிகத்தில் சில விஷயங்கள் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அஷ்டகர்மங்கள் செய்யும்போது கெட்ட விஷயங்கள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி கெட்ட விஷயங்களை விஷ்ணு மாயாவை வச்சு என்றைக்குமே செய்ய பார்க்காதீங்க. அது நமக்கே திரும்பும். அது இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு கருங்குட்டி சாத்தானை அனுப்பி வைக்கிங்க, காளி மாடன் இந்த மாதிரி ஏவல் நீங்கள் அனுப்பி வைக்கிங்கன்னா அது சொல்கிற நம்ம போட்ட படையில் இது பண்ணி மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வரும். ஆனால் விஷ்ணு மாயாவை பொறுத்தளவு அந்த வேலையை செஞ்சிருவார். நீங்கள் ஒரு வேலை கொடுக்கீங்கன்னா செஞ்சிருவார். செஞ்சுட்டு அதுக்கு உண்டான அந்த கர்மாவை நமக்கே திருப்பி கொடுப்பார் விஷ்ணு மாயாவை பொறுத்தளவு. அதனால் நீங்கள் விஷ்ணு மாயா உபாசனை எடுக்க போறீங்கன்னா தயவு செஞ்சு கெட்ட விஷயங்கள் எதுவுமே அவரை வச்சு செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்மளே அழிச்சிட்டு போயிடும். அது திரும்பி பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பார். அந்த குடும்பத்துக்கு அவர் அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு எதிரியும் அவங்கக்கிட்ட நெருங்க முடியாது. மாந்திரிக ரீதியாகவும் சரி மாந்திரிகம் இல்லாமல் இருந்தாலும் சரி யாருமே கிட்ட நெருங்க முடியாது. அந்த மாதிரி தான் இவர் நல்ல ஒரு அரண் மாதிரி இருப்பார் அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் பணங்காசு செல்வத்தை நல்லா கொடுப்பாரு. நம்ம நல்ல வழிபட செல்வத்தை கொடுப்பாரு. நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எல்லாமே படிப்படியாக சரி பண்ணுவார். இவருன்னு கிடையாது, எந்த தெய்வம் நம்ம பொதுவாக எந்த தெய்வம் நீங்கள் உபாசனை எடுத்தாலுமே சரி உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக தான் நடக்கும். இப்போ நிறைய பேர் எப்படின்னா 48 நாள் நான் பூஜை பண்ணேன், 21 நாள் நான் பூஜை பண்ணேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் அடுத்து ஒரு வேலை இது பண்ணேன்னா ரொம்ப லேட்டாக நடக்கு அப்படிம்பாங்க. அந்த 48 நாள் 21 நாள் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் சித்து எடுக்கிற உபாசனை எடுக்கிற தெய்வம் உங்ககிட்ட வரதுக்கு தான் அந்த நாள் கணக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் எப்படி பண்ணுதீங்க, அதாவது உபாசனை முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அந்த மந்திரம் சொல்லுதீங்களா? இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு படையல் போடணும், அதெல்லாம் நீங்கள் போடுதீங்களா? நீங்கள் சிலம் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும். அதை அது நீங்கள் எப்படி பண்ணுதீங்களோ அதை பொறுத்து தான் தெய்வம் உங்கள்கிட்ட நிற்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 48 நாள் உபாசனை எடுக்கிறாங்க. உபாசனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெய்வத்தை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 11 டைமோ ஒரு 5 டைமோ மந்திரத்தை சொல்லணுங்கிற கடமைக்கு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருந்தால் நமக்கு அந்த தெய்வங்கள் நமக்கு எதுவுமே செய்யாது. எந்த தெய்வமாக இருந்தாலும் 48 நாள் நீங்கள் மந்திரம் போடுறீங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 108 சொல்ல முடியாட்டினா 21 டைம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 108 சொல்லலாம். சொல்லி அதுக்கு டெய்லி கும்பிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்ல தான் படிப்படியாக எல்லாமே செய்யும். 48 நாள் முடிச்ச உடனே நமக்கு உடனே எல்லாம் செய்யணும் செய்யாது, படிப்படியாக நமக்கு செய்யும். அதே மாதிரி தான் நம்ம விஷ்ணு மாயாவும் நீங்கள் வழிபட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் பௌர்ணமிக்கு ஒரு படையல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ஒரு படையல் போட்டு அவரு நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிடுதமோ அந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சுக்கிடுவார். அவர் வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லா போச்சலும் கல்யாணம் முடியலை ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிற விஷ்ணு மாயா வழிபாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் கெட்டதை மட்டும் ஒரு வச்சு செஞ்சிடவே கூடாது. அங்கே போய் நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்துக்கு அனுப்பும்போது அங்கே போய் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷம் உங்கள் பக்கம் திரும்பி இதாகும். அதனால் தயவு செஞ்சு விஷ்ணு மாயா அந்த கருப்பு சாமி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறவங்க கெட்ட விஷயங்களை செய்யணும்னு நினைக்காதீங்க. அது நமக்கு பெரிய பிரச்சனையில் முடியும். நம்மளே அழிச்சிட்டு போயிடும், நம்ம வாழ்க்கையவே அழிச்சிட்டு போயிடும். அதனால் இப்போ இவ்வளோ நீங்கள் பூஜை பண்ணி எடுக்கிறீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு இது பண்ணுங்கள். 21 நாள் 48 நாள் பூஜை. நீங்கள் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் வேண்டது எல்லாமே நடந்து உங்களுக்கு படிப்படியாக எல்லாமே செய்வார். நம்ம உடனே இப்போ நம்மளோட பண கஷ்டம் இருக்குது, வீட்டில் கடன் இருக்குது, எனக்கு 10 லட்சம் இருக்குது 20 லட்சம் இருக்குது அப்படின்ட்டு 21 நாள் பூஜை முடித்து ஒரே வாரத்தில் நமக்கு கடன் அடையாது. படிப்படியாக உங்களுக்கு அடையும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலையில் தான் நம்ம பண்ண முடியும். பித்தளை சிலை, நம்ம வெள்ளி, இந்த மாதிரி சிலையில் நம்ம ஆவணம் பண்ண முடியும். சிலையில் பண்ணி அந்த சிலைக்கு வந்து முறையாக அபிஷேகம், அதாவது 5 பொருள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அது என்ன பொருள் நீங்கள் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 5 பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணி சுத்த சைவ பூஜை தான், அசைவமே கிடையாது. பல வகைகள், ஸ்வீட்டு, அவல் பொரிக்கடலை, வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி எல்லாமே சைவத்தில் வச்சு நீங்கள் வழிபடணும். வழிபடும் போது உங்களுக்கு அந்த சித்தியாக உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த 21 நாள் நீங்கள் பூஜை, அந்த உபாசனம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஒரு நாளைக்கு 1008 டைம் கண்டிப்பாக 21 நாள் சொல்லியே தீரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 108 டைமாக நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் என்றைக்காவது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியே போறீங்க, அது தப்பு கிடையாது. வீட்டில் இருந்துட்டு சரி நம்ம போய் அங்கே போய் உட்காந்து எங்கே சொல்ல உட்காரணும், ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் இருந்தால் நமக்கு அந்த பலன் கிடைக்காது. அப்படியே படிப்படியாக பூஜை பண்ண 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 நமக்கு நல்லா இருக்கும். இந்த பூஜை வந்து சைவ முறையில் பண்ணதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி நீங்கள் நல்லபடியாக படையல் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு பௌர்ணமி வருது இல்லை ஒரு அமாவாசை வருதுன்னா அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த வச்சிருக்க நீங்கள் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு பூஜை பண்ணும்போது நல்ல அந்த இடத்துல அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணுவார். பண கஷ்டம், மற்ற எதிரிகள் தொல்லை எல்லாமே கூட இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிடுவார். இவரை வழிபடும் போது உங்களுக்கு ஒருத்தன் ஒரு கெடுதல் செய்கிறான் அப்படின்னா அவனை போய் இப்படி பண்ணு நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன இப்படி பண்ணுதான், நீ தான் பார்த்துக்கிடணும், அப்படி தான் சொல்லணும். அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் கீழே விழணும், கை கால் உடையணும், அவன் சாகணும், அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. விஷ்ணுமாயை பொறுத்தளவு என்ன இப்படி பண்ணுதான், நான் ஒன்றை தான் நான் வணங்குறேன், நீயே போய் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு வா, என்ன பண்ணுமோ பண்ணுன்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். அப்படின்னா இவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்மளை நம்பி இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி அவர் என்னனாலும் இறங்கி செய்வார். அந்த மாதிரி இது வந்து அதே மாதிரி இதில் வந்து சிலைக்கு தான் நம்ம சிலையில் தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நம்ம நார்மலாக ஒரு எந்திரமோ மற்ற ஒரு பாவையிலே பண்ணக்கூடாது. சிலையில் ரெடி பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே எப்படி பண்ணணும், அந்த மை எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா விஷ்ணு மாயை உங்களுக்கு சித்தியாகி அனுக்கிரகம் கிடச்சி நீங்கள் எல்லாமே நினச்சது எல்லாமே நடக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். அதே மாதிரி பண்ண கண்டிப்பாக சித்தியாகி படிப்படியாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நன்றி.